சத்துரு தடை செய்யக்கூடாது. அந்த கூட்டம் உங்கள் பிரசன்னத்தில் இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் வாய் திறந்து சொன்னதெல்லாம் உங்கள் செவிகள் திறந்து நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்நாள் மட்டும் எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் உம்மை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார்கள். குற்றங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, குறைகளை நீக்கியருளும் ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்தவர்களும் ஆண்டவரே. குடும்பங்கள் மீட்டெடுக்கப்படுவதாக, சந்ததிகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கு செலுத்த அடிமை மறைத்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம பர்சில்லா அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பர்சில்லா அப்படிங்கிற ஆள் எப்படிப்பட்டவர், யார்? நீங்கள் பைபிளில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வேதத்தை படிச்சிருக்கிற நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் படித்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களையே நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணால் இது நமக்கு சம்பந்தம் இல்லாத சாப்டர்ப்பா, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியம்ப்பான்னு நிறைய பேர் தலையை கவுந்து தூங்கிடுறாங்க. நீங்கள் புதுசாக பர்சில்லான்னு யாரையோ சொன்னால் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாலும், நம்ம பைபிளில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் தேவன் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறதுக்காக தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அவங்ககிட்ட இருந்து ஆபிரகாம்கிட்ட இருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும், ஈசாக்கிட்ட இருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். இப்படி நம்முடைய முற்பிதாக்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். யாக்கோபுக்கிட்ட இருந்து தேவனை நேசிக்கிறத கற்றுக்கொள்ளலாம். தெரியுமா? நான் பிள்ளை உயர்ந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல் இல்லாமல் ஒரு அடி கூட போக மாட்டார். அதுதான் யாக்கோபு. பிள்ளை இருக்கான், பெரிய பதவியில் இருக்கட்டும், கர்த்தர் எனக்கா இருக்கிறாருன்னு சொல்லுவார். இப்படி நமக்கு அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்னுதாரணமான பாத்திரம். இவனை பற்றி முதல்ல இவர் யாருங்கிறத ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஏன்னா இங்கே யாராவது அவர் வயசில் இருக்கீங்களான்னு முதல்ல டெஸ்ட் பண்ண போகிறோம். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தார். எத்தனை வயசு? 80 வயது சென்ற. அப்படின்னா 80 வயதை தாண்டிட்டார். சென்ற 80 வயசு கிழவனை ஆண்டவர் பேர் எழுதி வச்சிருக்கு. சில பேரை பைபிளில் எழுத மாட்டான். இங்கே இருக்க அறிவாளிங்க யாராவது சொல்லுவீங்களா யோபுவோட மனைவி பேர் என்னன்னு? எந்த ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியாது. சில பேர் பைபிளில் இல்லை. நோவாவோட மனைவி பேர் இல்லை. காம்சேம் யாப்பேத்தோட மனைவி பேர்கள் இல்லை. சரி, ஆதி காலத்தில் அதிகமாக ஆண்களை மட்டும்தான் ஆண்டவர் காமிச்சிட்டே வந்தார். நோவா காலத்தை வெல்ல வர அதுக்கப்புறம் ஆண்டவர் பெண்களையும் காண்பிக்க ஆரம்பித்தார். அதற்கு சாராள் ஒரு அடிப்படையாக இருந்தார்கள். சாராளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக செயல்படுறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை, வியாதி ஒரு தடையே இல்லை, நம்ம தான் தடை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரீர சுகம் இல்லை அதனால சர்ச்சுக்கு வரல. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன சொல்லுங்க? 80 வயசு தாத்தா எப்படி செயல்பட்டாரு அப்படின்னு பார்க்க போறோம். ராஜா மக்கனாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். அப்படின்னா ஒரு ஊர்ல மகா பெரிய மனுஷன்னா அவனை சொன்னா எல்லாருக்கும். நம்ம ராம்நாட்டில் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கும் சில பாஸ்டர்கள் பேரை சொன்னால் தெரியும். என்ன தெரியும்ல? ஆசீர்வாத டிவி ஆலன்பால் ஐயாவை சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பால்தநகரன் ஐயாவை சொன்னால் உங்கள் எல்லாருக்கும், மோகன் சி லாசரஸ் ஐயாவை சொன்னால் அவங்கெல்லாம் மகா பெரிய மனுஷன். ஆனால் இவர் அந்த கீழையாத்துங்கிற ஊரில்
கீலேயாத்தியர்கள் அப்படிங்கிறவங்க அந்த யோர்தானுக்கு கீழேயே இருந்துட்டாங்க பார்த்தீங்களா. மோசே காலத்தில் அங்கேயே சுதந்திரம் வாங்கிட்டு, அவங்களுக்கு யாரே சுதந்திரம் வாங்கி கொடுத்தா, மோசையை கொடுத்துட்டார். அங்கே இருந்து எருசலேமுக்கு வர்றது ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் தாவீதுக்கு ஒரு உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையில சரித்திரத்தில் வேதத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தார். அப்போ அவரை குறித்து முன்னுரையாக உங்களுக்கு சொல்லணும்னா, 80 வயசுக்கு மேற்பட்டவர், ரொம்ப பெரிய பணக்காரர். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறவன். அவர் கீலேயாத்தின் குடிகளில் இருந்தவர். இது அவரை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அவர் செய்தவைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது எதுக்குன்னா, முதலாவது தாவீதினுடைய கஷ்ட காலத்தில் தாவீதுக்கு உதவி செய்தவர். தாவீதோட உங்களுக்கு சொல்லுங்க, நல்ல காலத்தில் எல்லாரும் கூட இருப்பாங்க, கஷ்ட காலத்தில் யாருமே. ஆனால் கஷ்ட காலத்தில் கூட இருக்கிற மனைவி இருந்தா என்ன, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷனா அவர் இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் இருந்தா நல்லது. நம்ம பதவிகளில் வரும்போது நமக்கு மாலை போட 1000 பேர் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? இப்போ நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா பெங்களூருக்கு போனார். அப்போ பெங்களூரில் இறங்கி அந்த மங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கி போனால் அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு பேப்பரில் போட்டு வருத்தப்பட்டிருந்தோம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் பதவி விலகி ஒரு வாரத்தில் அவர் கர்நாடகாவுக்கு போய் ஃப்ளைட்டில் இறங்கும்போது துண்டு போடுறதுக்கு கூட யாரும் போகலை. ஆனால் பதவி வந்து பிறந்த நாள் கொண்டாடுனா அவர் வாங்கி வைக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் கூட இல்லை. என்ன கூட வரல? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கடைசியில் எங்கிருந்தோ ஒரு ஆள் வந்து ஒரு துண்டை 2 பேருக்குமா போட்டுக்கிட்டு இருந்தார். இவருக்கு கொடுக்கறதா அவருக்கு கொடுக்கறதா? ஏன்னா அப்படி பல பிரச்சனை. ஒரு ஆளோ 2 பேரோ நின்றாங்க. அப்போ நம்ம நாட்டிலேயே பதவி போயிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் அதிகாரிகள்லாம் போய் புதுசாக வந்திருக்க முதலமைச்சர் வீட்டுக்கு போயிடுவாங்க. பதவி ஏற்கிறாரோ இல்லையோ எல்லா ஐஏஎஸ் எல்லா ஐபிஎஸும் அவங்க வீட்டில் போய் ஒரு மாலையை போட்டு வந்துடுவாங்க. எதுக்கு? ஒரு மாலையை போட்டுட்டு வந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பதவி கிடைக்கும். துண்டு போட்டு வர்றாங்க, துண்டு. அப்போ தான் அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? இப்போ இவரை வச்சு நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் அவர் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது இவர் உதவி செய்ய வர்றார். ஆனால் இந்த பர்சில்லாவை அதுக்கு முன்னாடி தாவீது சந்தித்த மாதிரி பைபிளில் எங்கேயுமே இல்லை. சரிங்க, தாவீது இவருக்கு உதவி செஞ்சிருக்காரு, அதனால தாவீதோட கஷ்ட காலத்தில் இவர் வந்தார். தாவீதுக்கு பர்சில்லா ஏதோ கொடுத்துருக்காரு, அதனால தாவீதுக்கு பர்சில்லாவும் உதவி செஞ்சாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தாவீதுக்கு எப்போ கஷ்டம் வந்துச்சு? தாவீதோட மூத்த மகனாகி அப்சலோம், சொந்த மகனாகி அப்சலோம் தன்னுடைய ராஜ்யபாரத்தில், தாவீது ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது தாவீதுக்கு விரோதமாக எழும்பி, சொந்த அப்பாவுக்கே விரோதமாக எழும்பி தனக்கென்று ஆட்களை சேர்த்து கொண்டு ராஜ்யபாரத்தை பிடிக்க வந்தான். தாவீது கோலியாத்தையே ஜெயித்தவர். அப்சலோமை ஜெயிக்கிறதுக்கு எம்மாத்திரம்? சொந்த பையனோட சண்டை போடக்கூடாது, நம்ம பையனோட அழிவை நம்ம கண்ணு பார்க்கக்கூடாது அப்படின்னு தாவீது பின்வாசல் வழியாக ஓடி போனார். அப்போ தாவீதோட ஓடி போன நிறைய பேர் தாவீதுக்கு பின்னாடி வந்தாங்க.
யோவாப் வந்தார், அபிஷாய் வந்தார், நிறைய பேர் வந்தார். இவங்க எல்லாரும் தாவீது கிட்ட நன்மை பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது கிட்ட அனுகூலம் அடைந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் தாவீதால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால ஏன்னா இவங்கள தாவீது ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு. ராஜ்ய பாரத்துல தாவீது இருக்கும்போது யோவாபு படைத்தலைவன், அபிஷாய் அதுக்கு அடுத்த தலைவன். இப்படி தாவீதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள் அழுது கொண்டே வந்தார்கள். இப்பயும் திமுக காரங்க இருக்கத்தானே செய்யறாங்க. எங்க போனாலும் அழுகுறாங்களாம். அவர் எங்க போனாலும் அழுகுறாங்க. தோத்துட்டீங்களையா, நாங்க தோத்தா பரவாயில்ல, நீங்க தோத்துட்டீங்களையா. கல்யாண வீட்டுக்கு போனாலும் என்ன செய்கிறாங்களாம், அழுகிறாங்களாம். இது மாதிரி தாவீது போகும்போது எல்லாரும் அழுதாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தாவீது கிட்ட இருந்து என்ன வாங்கினவங்க, பதவி வாங்கினவங்க. அவங்க எல்லாம் தாவீது கிட்ட இருந்து என்ன வாங்கினவங்க, நன்மை வாங்கினவங்க. ஆனால் நான் சொல்கிற பர்சில்லாவுக்கு தாவீதுக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே அவன் பணக்காரன், ஏற்கனவே அவன் பெரிய மனுஷன், ஏற்கனவே அவன் பெரும் பணக்காரன், ஏற்கனவே அவனுக்கு எல்லா நன்மை இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினிடத்தில் ஒரு அனுகூலமும் வந்தபோது ஓடி போய் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை தான் தேவன் இந்த காலத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே முதல்ல ஆண்டவரைத்தான் திட்டுகிறோம். ஆனால் அவர் தான் நம்ம பிள்ளைய படிக்க வச்சிருப்பாரு, அவர் தான் நமக்கு உயிர் கொடுத்திருப்பாரு, அவர் தான் நமக்கு எல்லாம் தந்திருப்பாரு. கொஞ்ச காலம் நம்மளை காக்க வச்சா நம்ம தேவனை திட்டுவோம், கொஞ்ச காலம் நம்ம ஜெபத்தை கேட்கலைன்னா வசைபாடுவோம். ஆனா இவன் அப்படி இல்லை. தாவீதினிடத்துல இருந்து ஒரு நன்மையும் இவன் பெற்றதே இல்லை. நாம் இந்த காலை வேளையில நம்முடைய கஷ்ட நேரங்களில் ஆண்டவரை எவ்வளவு சந்தோஷமாய் சேவிக்கிறோம். தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா? நாம் ஒரு டைரி எடுத்து கேட்டால் எத்தனை நன்மை சொல்ல முடியும். நமக்கும் ஆண்டவருக்கும் உறவே இல்லாத காலம் நம்மை கொண்டு வந்து ஒரு திருமண பந்தத்தில் இணைத்தார், நமக்கு பிள்ளைகளை தந்தார், நமக்கு வாழ்வை தந்தார், நமக்கு வசதிகளை தந்தார், நமக்கு பேரம்பேத்திகளை தந்தார். தெரியுமா, எங்க சொந்தக்கார குடும்பத்துல, ஊர்ல ஒரு குடும்பத்துல, மனைவி குடும்பத்துல, அவங்க அம்மாவோட குடும்பத்துல, அவங்க அம்மாவுடைய அம்மா வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைங்க. அவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. அவங்களுக்கு பாதி பேருக்கு ஒழுங்கான கல்யாணமே நடக்கல. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் வந்து, அந்த ஊர்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற பாஸ்டர், ஒரே நாள் சர்ச்சுக்கு போனனால 3 பிள்ளைகளுக்கு ஒரே நாள் திருமணம் பேசி முடிச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வீட்டுல 3 குமரு கரையேறும். நம்ம தான் அவிசுவாசப்படுறோம். 3 பிள்ளைகளுக்கு 3 பசங்களை தேசத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டார். அதுல எங்க மாமா ஒரு ஆளு. அதுலயும் எங்க மாமா குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி போர். ஏன்னா 2 பக்கத்து வீட்டு குடும்பம். இவங்க எங்க மாமா குடும்பத்துக்காரங்க அவங்க குடும்பத்தை அற்பமா நினைப்பாங்க, ஏழை ஒன்றும் இல்லாதவங்க. ஆனா பாஸ்டர் எங்க மாமாவை கூப்பிட்டு, நீ அந்த பொண்ணை கட்டிக்கிறணும்னு சொல்லியாச்சு. இப்போ எங்க மாமாவுடைய அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் மொத்தமா பகைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் எங்க மாமாட்ட வந்து ஜோம் பண்ற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்காரு. என்ன ஆசீர்வாதம்! அதுலயே அவங்க அக்கா தான் ரொம்ப பெரும் பணக்காரங்க. அவங்க பையங்க அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க நாகர்கோவிலில் போய் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க டீச்சர். எல்லாம் வந்து அவர்கிட்ட ஜோம் பண்ற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். நீங்க ஆண்டவரை குறித்து சந்தேகப்படாதீங்க, அவர் எப்படியும் எதையும் செய்வார். ஆனா அந்த 3 பிள்ளைங்க சர்ச்சுக்கு போய் ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகி போயிட்டாங்களா. மீதி ஆட்கள்லாம் அவங்க மாமா, அவங்க அம்மாவுடைய அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, போனவன் வந்தவனுக்கெல்லாம் என்ன பண்ணி கொடுத்துட்டாரு. அது நிமித்தம் அவங்க விக்கிரக ஆராதனைக்காரனா மாறிட்டாங்க. ஆனால் இவங்க அம்மாவுடைய அம்மா ரொம்ப நல்ல தேவ மனுஷி. சின்ன வயசுல பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு செத்து போன உடனே
இந்த பிள்ளைங்களாம் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவங்க வீட்டில் பல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாத சாபம். கட்டியை தொட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் 3 பசங்க 40 தொட்டு கல்யாணம் இல்லாமல் அனாதைகளாக நிற்கிறாங்க. ஆனால் விக்கிரக வணக்கத்தை நிப்பாட்ட மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏற்ற நேரம் கல்யாணம் நடத்தி பிள்ளைகளை தந்து நம்மளை ஆசீர்வச்சது அவருடைய ஆசீர்வாதம். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு 3 குடும்ப விக்கிரக ஆராதனை இருக்கு. 3 குடும்பத்திலையும் 40 வயசுக்கு மேலே பசங்க என்ன ஆகாமல் இருக்காங்க. நீங்கள் ஆண்டவரை நல்லா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்கள் சாபத்தை உடைப்பார். ஆனால் நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்காரு. இன்னைக்கு வேலைக்கு போகிறோம், வர்றோம், சம்பாதிக்கிறோம், வாழ வச்சிருக்காரு. ஆனால் பர்சில்லா தாவீதிடமிருந்து ஒரு நன்மையும் பெற்று. பர்சில்லா நீங்க சொல்லுங்க, தாவீது ராஜாவாகும் போது பர்சில்லா தாவீதை பார்க்க வந்திருந்தா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ராஜாவால நமக்கு ஏதாவது பின்வாசல் வழியா செருப்பு போடாம கைலியில ஓடும் போது பார்க்க வந்தா ஏதாவது கிடைக்குமா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க புரியுற மாதிரியே இல்லை. பின்வாசல் வழியா செருப்பு போடாம கைலியில ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் பார்க்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. இதுக்கு முன்னாடி பர்சில்லாவுக்கு ராஜாவுக்கு கனெக்ஷன் இருந்திருந்தா அவர் போய் பார்த்திருந்தா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடியும் பர்சில்லாவும் ராஜாவும் எங்கேயும் சந்திச்ச மாதிரி தெரியல. அவர் யோர்தானுக்கு கீழையாத்தின் குடிகள்ல இருக்கிறவர். தாவீது அவரை சந்திக்க வாய்ப்பே இல்லை. தாவீது பக்கத்துல இருந்த நாபாலுக்கு தாவீது கெட்டவனா தெரியுறான். தாவீத தூரத்துல இருந்து பார்த்த பர்சில்லாவுக்கு தாவீது ரொம்ப நல்லவனா தெரியுறான். அல்லேலூயா. சபைக்குள்ள இருந்து பார்க்கிற அநேகருக்கு இயேசு கெட்டவரா தெரிகிறாரு. எங்கேயோ இருந்து டிவியில பார்க்கிறவனுக்கு இந்த இயேசு எனக்கு கிடைக்காதா? இந்த இயேசு போல தெய்வம் என் பக்கத்துல வரமாட்டாரா? இந்த இயேசுவை நான் சர்ச்சில் வந்து பாட முடியுமா அப்படின்னு பர்சில்லாக்கள் ஏங்கிட்டு இருக்கான். ஆனா சர்ச்சில் உட்காந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கான். நாபாலுக்கு தாவீது எதிரானவனா தெரியுறான், தெரியுறான். தெரியுதா? உலகத்து மனுஷனுக்கு இயேசு சிலுவையில் அறைந்து அநேகருக்கு மரித்து போன பணமாக தெரிகிறார். பர்சில்லாவுக்கும் உயிர் தெழுந்தவராய் தெரிகிறார். இது ஒரு காரியம். அப்ப கஷ்டம் வரும்போது ஒரு இன்ச்சு கூட பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, கஷ்டம் வரும்போது ஒரு இன்ச்சு கூட கத்தரை விட்டு நகலக்கூடாது. அவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. ஒரு இன்ச்சுனா தெரியுமா? ஒரு இன்ச்சு. எந்த வியாதி அவரால் சுகமாக்க முடியும்? அவர் தாவீதிலும் பெரிய. அதனாலதான் ஒரு இன்ச்சி கூட நகலக்கூடாது. அவர் விட்டு விலகுவது நமக்கு தூரமாய் இருப்பதாக, அவருக்கு விரோதமாய் பேசுவது நம்ம வாயில் எழும்பாதிருப்பதாக. அப்ப முதல்ல தாவீது கஷ்ட காலத்துல போகும்போது என்ன செஞ்சா தெரியுமா? மொத்தம் ஒரு 3 குரூப் போனாங்க. 3 பேர் அதுல போயிருக்காங்க. அதில் ஆனால் இவன் தான் ரொம்ப பேர் பெற்றவனாக இருக்கான். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது அவங்க மகனுக்கு பயந்து நேர அப்சலோமும் கீழையாத்து தேசத்துக்கு வந்துட்டார். இப்போ அந்த பகுதிக்கு தாவீது போறார். தாவீது மக்னாயிமுக்கு போறார். 27ஆம் வசனத்தில் தாவீது மக்னாயிம் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும், இந்த அம்மோன் புத்திரருடைய தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி, இந்த நாகாசின் குமாரன் அம்மோனியருடைய ராஜாவுடைய மகன். யாருடைய? அந்த நாகாஸ் அம்மோனியருடைய ராஜாவை அப்படித்தான் சொல்றாங்க. அவனுடைய மகன் லோதேபார் ஊரானான அம்மியலின் குமாரன் மாகீர். இந்த
இந்த 2 பேர். இன்னைக்கு இவங்க 2 பேரை பற்றி பார்க்கல, இவங்க 2 பேர் அதுக்கப்புறம் வரல. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகிலியும் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலா. இந்த 3 பேரும் போய் தாவீதை பார்த்துருக்காங்க. இந்த 3 பேரும் போய் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ இவங்க தான் தாவீது மக்னாயிமில் பாளையம் இறங்கின போது எங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, என் மகன் எப்படியாவது என்னை போட்டு தள்ளிடுவான், அவனுக்கு எனக்கும் யுத்தம் ரொம்ப பெருசா வேணான்னு சொல்லி தாவீது முதல் முறையா யோர்தானை கடந்து எங்க போறாரு? மக்னாயிமுக்கு போறாரு, இஸ்ரேலுக்கு போறாரு. அந்த வசனத்தை பார்க்கணும். எங்க போறாரு? அந்த மக்னாயிம் கீலேயாத்துக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம ஊருக்கு ராஜா என்ன பண்ணியிருக்காரு? வந்திருக்காரு. இந்த ராஜாவை நம்ம போய் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஊருக்கு நானும் வியாழக்கிழமை வர்றேன். ஆனா பாதி பேர் பார்க்கறதே இல்லை. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த ஜெபம் எங்களுக்கு எதுக்கு? பேசாம அந்த ஜெபத்துல வந்துட்டு நீங்க போனாலே ஆசீர்வாதமும் நன்மையும் வந்துடும், தெரியுமா? ஏன்னா அது நமக்கு ஆத்மாக்களை தாண்டவர் தர வேண்டும் என்கிற கஷ்டத்தில் நாங்கள் பயணித்து வருவது. இருக்கிறவனுக்கு பிரசங்கம் பண்ண இவ்வளவு பெரிய சபை இருக்கு, ஏசி இருக்கு. அதை தாண்டி அங்கு ஒருவனுக்காவது ஆண்டவரை குறித்து சொல்லிவிடலாமா? அந்த மக்னாயிமிலே அப்படி வரும்போது, அந்த மக்னாயிமிலே தாவீதை பார்க்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லாத அந்த பர்சிலா தாவீதனுடைய கஷ்டமான நேரத்திலே, அதான் ரொம்ப முக்கியம். என்ன நேரம் சொல்லுங்க? தாவீதனுடைய கஷ்டமான நேரத்திலே அங்கே யார் வந்தா? அந்த பர்சிலா வந்தான். அப்ப இன்னைக்கு நல்ல விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 காரியம் இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து, கஷ்டமான நேரத்துல நம்ம ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, 1. 2வது, தேவ பிள்ளைங்க கஷ்டப்படும் போது அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு ஆளா நம்ம நிக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது லட்சமா ஆஸ்பத்திரிக்கு காசு கொடுக்க முடியாது. ஏன் நம்மளால முடியாது? நம்மளே ஆஸ்பத்திரிக்கு போய் நம்மளை செய்ய மாட்டோம். நம்மளே இருக்கிற பாதி விசுவாசி. இந்த அன்னைக்கு வேலு பிரதர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? அவங்க வீட்டில் விசாரிச்சா ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா? இருக்கட்டும் 2 நாள் பார்ப்போம். அப்படித்தான் நம்ம விசுவாசி வண்டியை ஓட்டுது. சுகமாக்கிற மாட்டாரா ஆண்டவர்? என்னத்தான் ஆஸ்பத்திரி. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் உதவி செய்ய முடியாது. ஆனால் கஷ்டத்தில் போய் வார்த்தையால் அவங்கள ஆறுதல் படுத்தலாம், அவங்கள சந்தித்து விசுவாசத்தில் நிலைநிறுத்தலாம். இதைத்தான் நம்மளால என்ன முடியும்? ஏன்னா இருக்கிற எல்லாரும் நொடிஞ்சவனும் நொறுங்குண்டவனும் உடஞ்சு போனவனுமா தான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் பர்சிலா போய் தாவீதோட கஷ்டத்துல சந்திச்சு ஆறுதல் படுத்தின மாதிரி வியாதிப்பட்டு உடஞ்சு நொறுங்கி இருக்கிறவன ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா எங்க அப்பா எத்தனையோ தடவை அப்பல்லோல கொண்டு போய் பார்க்க மாட்டீங்களாடா, மீனாட்சி மிஷன்ல கொண்டு போய் பார்க்க மாட்டீங்களாடான்னு கேட்டார். அப்புறம் அவரே சொல்லுவார், ஆண்டவர் சுகம் தருவார்னா எங்கடா போய் பார்க்க. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படித்தான் வளர்ந்தோம்? நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் பாவம்னே நம்ம வளர்ந்தோம். ஆனால் அந்த மாதிரி வியாதி வந்தவங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் கொண்டு போனால் மருத்துவம் என்ன ஆக்கிருமாமா. ஆனால் ஆண்டவர் சில பாடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிச்சு ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்படி நம்ம நம்புகிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கடைசி நேரத்தில் லட்சமா செலவு பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு என்னத்தை உண்டாக்கிட்டு போறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. லட்சமா. நீங்களும் அப்படித்தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆஸ்பத்திரி ஒரு தாங்க முடியாத பிரச்சனை வந்துச்சுன்னா போகணும். அதுக்கு மேலே லட்சமா கேட்டானா நேரம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர்கிட்ட உட்கார்ந்துடணும். மீதியை யார் தான் பார்த்துக்கிருவா? ஆனால் இப்போ எனக்கு ஆஸ்பத்திரியை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒன்றா சொல்கிறாங்க, ஒன்றா சொல்கிறேன். இந்த பக்கம் ஒரு பல்லு போயிடுச்சு, போனேன் ட்ரில் பண்ணி ஏற்றணும் 30,000 கேட்டான். பேசாமல் அந்த பல்லு இல்லாமல் மற்ற பல்லே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணி ஏற்றணுமா?
அவன் ட்ரில் பண்ணி ஏற்றணும்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், எப்படி? அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், அங்கே ஊசி போட்டால் போதும், இங்கே ஊசி போட்டால் போகணும். ஆனால் சின்னதாக தப்புச்சுன்னா மற்ற பல்லுக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக தான். அது தெரியாத ஆட்கள் செஞ்சால் இன்னும், ஏன்னா இது மண்டை ஓடோட என்னப்பட்டது, சம்மந்தப்பட்ட. நம்ம திறந்து வச்சிருக்க எல்லா கடையிலையும் போய் உள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, ஏறிடக்கூடாது. ஏன்னா கோடி கணக்கில் மிஷினை வாங்கி வச்சுட்டு நம்ம தான் அவனுக்கு என்னது, சாப்பாடு. நம்ம போனால் தான் அவனுக்கு என்ன வரும். அதனால பெரிய ஆஸ்பத்திரியில் கூட ஓனர் யாரும் இருக்க மாட்டார், டாக்டர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கிடுவாங்க. ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரியில் ஓனர் எங்கேனே. ஆனால் சின்ன சின்னதாக அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்கல்ல, நீங்கள் நோயின்னு போனவுடனே ஏசியில் போட்டு உங்களை படுக்க போட்டுருவாங்க. ஆனால் பில்லு போடும்போது நீங்கள் எங்கே போயிடுவீங்க? அதுவரை நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க? ஏன்னா இன்னைக்கு எவனும் நம்ம கஷ்டத்தில் உதவி செய்ய முடியாது. ஆனால் தாவீதின் கஷ்டத்தில் பரிசில்லா போனார். அல்லேலூயா. அதுபோல் நான் சொல்கிறேன், கஷ்டத்தில் ஆண்டவரையும் விடாதீங்க, கஷ்டப்பட்ட தேவ பிள்ளையும் விடாதீங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டதுனால இங்கேருந்து யாரையும் நம்ம விடலை. சிலர் அவங்களாம் போயிட்டாங்க திமிரு பிடிச்சி, எங்களுக்கு அந்த சபை தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு போனோம். ஆனால் கஷ்டப்பட்டு யாரையும் நம்ம விட மாட்டோம். ஏன்னா பர்சிலாக்களை போல கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டவங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு தேவ வழிகளை கற்றுக் கொடுக்குறோம். அப்போ பர்சிலா தாவீதோட கஷ்டத்தில் உதவி செஞ்சார். தாவீது ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, அவர் பேர் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர் என்ன? யோவான். அவர் ஆண்டவரோட கூட இருந்தார், ஆண்டவரோட சாப்பிட்டாரு, ஆண்டவர் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். 12 சீசர்கள்லாம் ஆண்டவருடைய நெஞ்சில் படுத்து ஆண்டவருடைய இருதய துடிப்பை கேட்டவர். ஆனால் 12 பேரில் அதிக உபத்திரவத்தையும் அதிக பாடுகளையும் பட்டது அவர்தான். இயேசுநாதருக்கு யோவான் ஒரு பரிசில்லா மாதிரி. கைத்தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுநாதருடைய உயிர் போக அவங்க அம்மா பக்கத்தில் 2 அழுக, உடம்பெல்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்கு. அங்கே ஒரே ஒரு ஜீவன் தனியாக நிற்கிது. அவருக்கும் இயேசுநாதருக்கும் எந்த உறவு இருக்க மாதிரி தெரியல. அவர் செபுதேயின் குமாரனாகிய மீனவன், இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்த. 3 வருஷம் கூட நடந்தார், இருக்கட்டும். ஆனால் பேதுருவுக்கு கிடைச்ச அனுகூலம் அளவுக்கு யோவானுக்கு கிடைக்கல. அப்படி இருந்தும் சிலுவைக்கு பக்கத்தில் அந்த மீட்பருக்காக ஒரு இருதயம் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு பேர் அன்பின் சீஷர். அதனால தான் பரலோகத்தின் வெளிப்பாடுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். வெளிப்படுத்தல் 1:9 அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அப்போஸ்தலன் என்று சொன்னதை விட, நான் பெரிய ஆள் என்று சொன்னதை விட உங்கள் சகோதரர். இதைத்தான் இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க, உங்கள் சகோதரர். ஆனால் உண்மையிலேயே யோவான் மட்டும்தான் சொல்வார் உங்கள் சகோதரர். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் வருகிற இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு தருவார், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் தருவார். நீ அடுத்து சொல்லுவார் 2 கல்யாணம் உன் பிள்ளைக்கு பண்ணி வைப்பார், ஒரே பிள்ளைக்கு. அடுத்த வருஷம் இப்படி கூட 2 கல்யாணம் பண்ண தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்லுவான், உன் பிள்ளைக்கு 2 கல்யாணம் பண்ணி வைப்பார். ஏன்னா இப்போ எது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், கிருப உபதேசம்னு பேசுகிற எல்லாருமே எத்தனை கல்யாணம் பண்ணுறான்? உங்களுக்கு எத்தனை பேரை காட்ட? பெண்களே அப்படிப்பட்ட ஆட்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால சொல்கிறேன். எப்படி இருக்கு? உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் எங்கே இருக்கேன்? இயேசுவின் உபத்திரவத்துக்கு அவர் யாரா? பங்காளி. இவங்களுக்கு இயேசுவை போல உபத்திரவப்பட ஆசை இல்லை. அவனை அந்த உலகத்தா மாதிரி முடி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி ஓட விடணும், இப்படி ஓட விடணும்.
இவங்கள பார்த்து பார்த்து இப்போ பொம்பளை பிள்ளைய அரை பேண்ட் போடுது. ஆண்டவரை சீக்கிரமா வந்துருங்க, ஆண்டவரை சீக்கிரமா வந்து, எங்களால் முடியலப்பா. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்த உங்கள் சகோதரன். இயேசுக்கு ஒரு யோவான், தாவீதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்ட காலத்துலேயும் உங்களோட உறவில் இருக்காங்கன்னா அவன் தான் உங்களுக்கு பரிசில்லா. உங்களுக்கு இயேசுதான் நல்ல பரிசில்லா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இயேசுதான் நல்ல நண்பன். உங்க கஷ்டத்துல உதவி செய்யறது அவர் மட்டும்தான். பிசாசு 24 மணி நேரமும் சொல்லுவான், இந்த சகோதரன் பணம்னு ஓடுறான் பார்த்தீங்களா ஆண்டவரே, இவனை கீழே போட்டுருங்க, இவனை தள்ளுங்க, இவன் என்ன பெரிய இவனா, இவனுக்கு காசு தான் முக்கியம், நீங்கள்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு 24 மணி நேரமும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானா. இவன் வேலைன்னு ஓடுறவன், இவன் நகைன்னு ஓடுறவன். ஆனால் ஆண்டவர் சொல்லுவாரான், ஒரு நாள் இந்த நகையை விட நான் வேணும்னு அவன் சொல்லுவான்ப்பா. பிசாசு 24 மணி நேரமும் குற்றம் சாட்டுறான். இயேசு 24 மணி நேரமும் பரிந்து பேசுறாரு. ஒரு கையை தட்டி நம்ம இயேசுவுக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் அவர் தான் நம்மை தேடி வந்தார். மக்கனாயுமில் நம்மை தேடி வந்த பரிசில்லா பரலோகத்தின் குமாரன் இயேசு கிறிஸ்து. நான் துரத்தப்பட்ட அனுபவம், வேலை இல்லாத அனுபவம், சம்பாத்தியம் இல்லாத அனுபவம், வாழ முடியாத அனுபவம், வெறுக்கப்பட்ட அனுபவம், புறக்கணிக்கப்பட்ட அனுபவம், உறவுகளால் தள்ளப்பட்ட அனுபவம். சொந்த மகன் கூட ஒரு அப்பாவை விரட்டுவானாங்க, சொந்த மகன். அதனால தான் மலையாளத்தில் ஒரு பாட்டு இருந்துச்சு, நல்லா பாடுவாங்க. சொந்த சகோதரர் தள்ளி கலையும்போ யோசேப்பின் தெய்வமே கூட்டாளி அல்லோ, கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கத்தாவின் குஞ்சுங்கள் ஆனந்ததாயகம். அப்படி ஒரு பாட்டு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரின்னு தவறுதெல்லாம் நிறுத்திட்டு என் அடைக்கலம் என் பரிசில்லாவாகிய இயேசுன்னு சொல்லணும். அவர்கிட்ட என்ன பண்ணிடணும். ரெண்டாவது, தாவீதுக்கு தன்னுடைய ஆஸ்திகளால் உதவி செய்தான். தாவீதுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருப்பான்னு நீங்கள் போய் உங்கள் லிஸ்ட் எடுக்கணும். சரியா? வீட்டில் போய் லிஸ்ட் எடுக்கணும். எவ்வளோ உதவி செஞ்சான் பாப்பா, நல்லா கவனிங்க. எவ்வளோ உதவி செஞ்சான் கவனித்து பாருங்கள். 28ஆம் வசனத்தில் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுங்க பைபிளை. 28ஆம் வசனத்தில் பாருங்கள். மெத்தைகளையும் என்ன கொடுத்தானா? மெத்தை. அடுத்தது களங்களையும். களம்னா என்னது? இடமா? கோதுமை அடிக்கிறதுக்கு பானை பாத்திரம். பார்த்தீங்களா? தெரியுது பழைய ஆளுகளுக்கு. கலங்களையும் மண்பாண்டங்களையும், அது ஒரு விதமான பாத்திரம். கலங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை. பாருங்க பிரதர்ஸ், லிஸ்ட் பாருங்க. பர்சில்லா தாவீதுக்கு கொடுத்தது கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த பயிறு, பெரும்பயிறு. சாப்பிட்ருக்கீங்களா சிஸ்டர்? நீங்க தான் கேட்குறேன். சோறு மட்டும் சாப்பிட்ற ஆட்கள். சோறு 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 குழம்பு சோறு, அப்புறம் எப்படி உடம்புல சத்து வரும்? தாவீது சாப்பிட்டதை பாருங்க. கோதுமை என்னது? சாப்பாடுனோடனே தூக்கம் போட்டோம். வார்கோதுமை, எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. பெரும்பயிறு, சிறுபயிறு, வறுத்த சிறுபயிறு, தேனு, வெண்ணெய், ஆடு, பால் கட்டி தாவீதுக்கு அவனோடு இருந்த ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். நம்ம சாப்பாட்டில் சோறு இட்லி தோசை, சோறு இட்லி தோசை. அப்புறம் என்ன செய்யும்? வயிறு அப்படியே பலூன் மாதிரி போயிட்டே இருக்கும். எப்படி போக? பலூன் மாதிரி. இதெல்லாம் நமக்கு கொழுப்பை உண்டாகும். அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தாத்தா அடித்து ஏற்றிட்டு வயலில் போய் அப்படியே 2 மணி வரை உருகின மாதிரி உருகும்போது அவருக்கு கொழுப்பெல்லாம் மாறி, ஆமாம், மூணு கோடு போட்ட மாதிரி இருக்கும் அவருக்கு வயிறு. இன்னைக்கு நம்ம 3 கோடு போடணும்னா ஜிம்மில் போய் சாகணும். செத்தாத்தான் என்ன போட முடியும்?
6 பேக் வைக்க முடியும். அங்கே நம்ம தாத்தாவோட வயிற்றை பிடிச்சி பாருங்க, அவருக்கு 3 கோடு இருக்கும். எங்கள் தாத்தாவுக்குலாம் இருந்துச்சு. நான் அந்த நாகர்கோயிலில் உள்ளவர். இங்கே உள்ளவருக்கு பானை தான் இருந்துச்சு. இங்கே உள்ளவருக்கு என்ன இருந்துச்சு? பானை தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு தூக்குச்சட்டி கல் குடிப்பார் தனியாகவே. அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து கர்த்தர் எங்களை ரட்சிச்சார். அல்லேலூயா. வீட்டுக்கு காலையில் பால் வருதோ இல்லையோ, இம்மாம்பரிய தூக்குச்சட்டியில் கல் வரும். நாங்கள் பார்த்ததை சொல்கிறேங்க. கல் வரும். அவர் தூங்கி எந்திரிச்சோடனே காலையில் என்ன ஆயிடுவார்? மாட்டே ஆயிடுவார். நான் நினைக்கிறேன் காலையில் கல், மாலையில் மதுபானம், அப்படி இருந்தார் அவர். அவர் மாற்றி மாற்றி அடிப்பார். அதனால அவருக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் அப்படி இல்லை. கன்னியாகுமரிக்காரர். மாடு ஓட்டுவார், விவசாயம் பண்ணுவார். அவர் பயங்கரமான ஆள். அவர் எங்கிட்ட கதை சொல்லுவார். வள்ளியூர்லேருந்து மாட்டை பற்றிட்டு சரச்சரம் வருவார். கதையை கேட்டோம்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்கலாம். இப்போ ஆள் போய் சேர்ந்துட்டார். நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட கதை கேட்டிருப்பீங்க. வள்ளியூர்லேருந்து மாட்டை அடித்து பற்றி கருக்கல் வர வருவாராம், அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, பரிசிலா விலையேறப்பட்டவைகளை கொடுத்து தன் ஆஸ்திகளின் மூலம், தன் செல்வங்களின் மூலம் தாவீதை பராமரித்தான். அல்லேலூயா. பர்சிலா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் நம்மளை கீழையாத்துல உயர்த்தும் போது, உலகத்துல உயர்த்தும் போது, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறதையோ, செல்வங்களை கொடுக்கிறதையோ, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறதையோ யோசிக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பர்சிலாக்களாய் வச்சிருக்கிறார். லூக்கா 8:3 பாருங்க. அப்படியே அங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு. லூக்கா 8:3 அதில் யாருமே ஆம்பளைங்க ஆள் இல்லை. லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு என்ன செஞ்சாங்களா? ஊழியம் செய்து, மற்றும் அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். அப்ப சூசன்னா, இவங்க யோவன்னா, இவங்கெல்லாம் பெரும் பணக்காரங்க. இயேசுவுக்கு பின்னாடி நின்றாங்க. இயேசுவுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து ஊழியத்தை நடத்தினாங்க. ஆமா, இயேசு ஒரு ஹோட்டலுக்கு மத்தியானம் சாப்பிட போனார்னா 13 பில்லா நினைக்கிறீங்க நீங்க? இயேசுவோட சீசர்கள் எத்தனை பேரு? 12. அவர் ஒரு ஆள் 13. கூட ஒரு 50 டிக்கெட். யாராவது கூட ஒரு 50 டிக்கெட்டு. மொத்தமாக 62 பேருக்கு மத்தியான சாப்பாடு பில்லு போட்டால், ஒரு ஆளுக்கு 200 ரூபா போட்டாலும் உள்ளே போகிறவன் விடுவானா? நீங்கள் சொல்லுங்கள். மட்டன் கிரேவி வை, சிக்கன் சுக்கா வை. ஆமாம், இயேசுவோட வந்திருக்கேனா, எனக்கு நல்லா ஏற்றி வைடா அப்படின்பா. கடைசியில் பில்லு 20,000 30,000 போ. ஏரோது அரண்மனையில் இருந்த காரியக்காரன் என்றால் பண விசாரிப்பு செய்கிறவனுடைய மனைவி இயேசுவுக்கு பணத்தை கொண்டு ஊழியம் செஞ்சாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்னே மறைக்காம சொல்றேன், பணக்காரன் எவனுமே காணிக்க போடுறது இல்லை. ஆனா ஏழைகளாகிய நீங்கள் மனப்பூர்வமாய் போட்டீர்கள். அது ஏன்னே தெரியல. பணக்காரனே கிழிஞ்ச 10 ரூபாயை கொண்டு வந்து போட்டுட்டு அப்பாடா ஸ்தோத்திரங்கிறான். ஆனால் பரிசிலா கொடுத்த லிஸ்ட் பார்த்தீங்களா? தேன், வெண்ணெய், வறுத்த, எனக்கு இப்போ மறந்து போச்சு, வறுத்த பயிறு, பெரும்பயிறு, சிறு பயிறு, பால் கட்டி. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கட்டிலாம் கொடுங்கப்பா. நெய், வெண்ணெய், தோசையிலையாவது சேருங்க. நல்ல எலும்பு பலப்படட்டும். நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா. சாயங்காலம் ஸ்நாக்ஸில் பயிறு வகைகள் அவிச்சு வைங்க. அப்புறம் எலும்பு வலிக்குது, நீங்கள் தான் இப்படி கஷ்டப்படுறீங்க. அடுத்த தலைமுறை நல்லதாக சாப்பிடட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இதையும் சொல்கிறாருன்னா இதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்றும் முடியலன்னா காலையில் ஒரு நாளைக்கு 5 பாதாம் பருப்பு கொடுங்க. பாஸ்டர் அது ரொம்ப காசு. அதே காரியம் நம்ம சிறு பயிரில் இருக்குது. வறுத்த உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு உளுந்து, அதில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்காக இதெல்லாம் படைச்சிருக்காரு. அல்லேலூயா. எல்லாத்த விட நம்ம இன்னும் இது மாதிரி சபைகளை கட்டணும்னா யோவன்னாவும் சூசன்னாவும் தேவை. இயேசுநாதருடைய 33 வருஷம் ஊழியம் கடன் இல்லாமல் போனதுக்கு காரணம், ஏன்னா இவங்க ஒரு சாப்பாடு வாங்க 12 பேர் போவாங்க. நம்ம ஆளு எத்தனை பேர்? அப்போ அவங்க சாப்பிட்டதுக்கு பில்லும் போடணும், இயேசுநாதருக்கு என்னமோ வாங்கணும்.
சாப்பாடு வாங்கணும். இப்படி அவங்க பணப்பை குறையாம இருந்ததுக்கு காரணம் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவர்களை சபையில் எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. எங்களை அப்படிப்பட்டவர்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. எந்த நேரத்தில் அப்படி உதவி செஞ்சாங்க தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். அந்த 1 சாமுவேல் 17 கடைசியில் பாருங்க, கீழ் பக்கத்தில் அந்த தாவீதோட வந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் பசியும். 2 சாமுவேல் 17:29 அந்த தாவீதோட வந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் பசியும் இளைப்பும் தவணமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்கப்பா? அரண்மனையில் இருந்தாங்க. அரண்மனையில் இருந்தவன் நம்மளை மாதிரி பழைய கஞ்சியா குடிச்சிருப்பான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பான். இப்போ அரண்மனையில் இருந்தவன் மக்களாயும் காட்டில் வந்து அடைக்கலம் புகுந்துட்டான். அவனுக்கு பசியா இருப்பான், தாகமா இருப்பான், தவணமா இருப்பான், அவன் கஷ்டப்படுவான். ஆனால் நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன், நிறைய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த ஊழியக்காரங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு பால் கூட இல்லாமல் ஊழியம் செஞ்சபோது கர்த்தர் பர்சிலாக்களை அனுப்பினார். இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் சாட்சி சிவகாசி பக்கத்தில் இருந்து கேட்டேன், 3 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாராம். ஊழியத்துக்கு வந்தால் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை. சாப்பிட்டா தானே பால் வரும். பீரோவில் பால் பாக்கெட்டு வாங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், பேசாமல் வேலையிலே இருந்திருக்கலாம், நீங்கள் ஆண்டவர் சொன்னாருன்னு நம்பி இங்கே வந்துட்டிய. ஆண்டவர் சொன்னாருன்னு நம்பி முதல்ல வீட்டில் இருந்து தான் அடி விழுகும், ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னு. அதோட என்ன சொல்கிறது, பிள்ளை பெற்ற மனைவி பால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை, போய் அழுதாரான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஒரு மனுஷன் அவரோட 1 மாத சம்பளத்தை 3 லட்ச ரூபாய காணிக்கையாக கொண்டு வந்து வீட்டு வாசலை தட்டினான். அவன் தான் அவருக்கு பரிசு இல்லை. ஒரு அலையா சொல்லுங்களேன், அவன் தான் அவனுக்கு பரிசு இல்லை. ஆண்டவருக்கு பரிசிலாக்களை அனுப்புன நம்ம இடம் வாங்குறதுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை, ஆண்டவர் இவர்களை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாதையா நடந்தே ஊழியத்துக்கு போவாராம். அப்படி நடந்து போகும்போது மார்த்தாண்டம் பக்கம் வந்தோடனே ஒரு வீட்டில் ஒருத்தன் முடியாமல் கிடக்கிறான், நீ அவனுக்காக போய் ஜோம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாராம். உடனே நேராக போய் ஜோம் பண்ணியிருக்கார். ஆண்டவரே இந்த மனுஷனை சுகமாக்க. அவர் எப்பயுமே ரொம்ப அழுத்திலாம் சொல்ல மாட்டார், சோத்திரம் 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 சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஏன்னா அவர் தனக்கு மகிமையை தேட மாட்டார். போனால் நோயாளி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். எத்தனையோ வருஷமாக சாக கிடந்தும் எந்திரிச்சு நடந்துட்டான். அந்த வீட்டுக்காரங்களாலே நம்ப முடியல. நேராக சாதையாட்ட போய், நீங்கள் இப்படி வந்து அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டீங்க, நான் ஏதாவது செய்யணும், என்னப்பா செய்ய போகிறேன், இந்த இடத்த தர்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த கொடுத்தா. அதுதான் மார்த்தாண்ட கிருபாசன சபை. மார்த்தாண்ட ரோட்டில் அவர் சபை வாங்க முடியுமா? அவர் ஒரு சன்னியாசி, அவர் கையில் ஒரு கொடை, அவர் நடப்பார். அப்போ எப்படி பரிசிலாக்கள் உதவி செய்தார்கள். இன்னைக்கு அவங்க குடும்பம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த இடத்த கொடுத்த குடும்பம் இன்னைக்கு கிரேஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரேஸ் B.Ed காலேஜ், கிரேஸ் ஹாஸ்பிட்டல், படந்தாளு மூடில் போய் கிரேஸ்ன்னு சொன்னீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டும், கிரேஸ் நர்சிங் ஸ்கூல், கிரேஸ் நர்சிங் காலேஜ், அது இது இன்னைக்கு 1000 கணக்கில் கத்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்னா பரிசிலாக்களே உங்க குடும்பத்தை கத்தர் கைவிட மாட்டார். இப்ப புரியுதா? கஷ்ட நேரத்தில் தாவீதுக்கு உதவி செஞ்சது பரிசிலா. தன் ஆஸ்திகளால் தாவீதுக்கு கஷ்ட நேரத்தில் போய் பார்த்தாரு. 2வது ஆஸ்திகளால் அவருக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்தார். 3வது தாவீதினிடத்தில் இருந்து எந்த பதவியையும் எதிர்பார்க்கவில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க தெரியுமா? 100 ரூபா போட்டால் எவ்வளோ தருவாராம்? 100 ரூபா போட்டால், ஆமாம், அதுக்கு தான் நிறைய கூட்டம் போகுது. 1000 ரூபா போட்டால் லாட்ரியா வாங்குகிறோம்,
1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா கிடைக்கும்னு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். அவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். உங்கள் பொக்கிஷங்களை இங்கே பரலோகத்தில் அப்படி தான் சொன்னார். கொடுங்கள் கொடுக்கப்படும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. கர்த்தருக்கு கொடுத்தவன் எவனும் வெறுமையா போறது இல்லை, அவ்வளவுதான். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் அதை அப்படியே பார்த்து ஒரு விதமா பேசி கள்ள உபதேசமாக்கிட்டாங்க. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, திரும்ப அப்சலோம் செத்து போன பிறகு நான் அரண்மனைக்கு போறேன், வாயா, இவ்வளவு உதவி செஞ்சுட்டேன். என்ன சொல்றாரு? இவ்வளோ உதவி செஞ்சுட்டு, பயிறு கொடுக்குற, தேனு கொடுக்குற, வெண்ணெய் கொடுக்குற, என் கூட வாடா, என் கூட இருப்பா, அரண்மனையில் உன்னை ஜாம் ஜாமுன்னு வைக்கிறேன், உன்னை தூக்கி வச்சு நல்லபடியாக வச்சுக்கிறேன். என் கஷ்டத்தில் நீ எனக்கு உதவியாக இருந்தீல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தானே ராஜாவே உமக்கு நான் உதவியே. எனக்கு எந்த பிரதிபலனும் தேவையே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எனக்கு அதை சொல்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். எனக்கு எத்தனை வயசாயிருச்சு? 80 வயசு. இனிமே அந்த அரண்மனையில் நீங்கள் கீத வாத்தியம்லாம் போட்டுட்டு அப்படியே தலானியில் படுத்துக்கிட்டு தூக்கம் வராமலே தூங்குவீல எப்படி? ஏன்னா ராஜாக்கள் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. ஏன்னா 1000 பிரச்சனையோடு தூங்குவான். அடுத்து MP எலெக்ஷன் வருது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து நல்லாட்சி தேர்தல் வருது. இப்போ எப்படி தூக்கம்? 3 பிள்ளைய பெற்றுட்டு 3 பிள்ளை பிரச்சனையாலே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம். அதனால ராஜாக்களை தூங்க வைக்கிறதுக்கு ஆரீராரோன்னு சுற்றி என்ன போடுவாங்க? மியூசிக் போடுவாங்க. இந்த மியூசிக்கில் யாரும் கேட்டுக்கிறலாம், பரிசில்லாவும் கேட்டுக்கிறலாம். சில நேரம் மியூசிக் போட்டாலும் தரியுக்கு என்ன வராது, சில நேரம் மியூசிக் போட்டாலும் ஆகாஷ்வேருக்கு என்ன வராது. ஏன்னா கர்த்தர் அவங்கள தூக்க வராமல் பண்ணி நம்மளை உயர்த்துவார். ஆனால் இங்கே பர்சிலாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு நல்ல சாப்பாடு போடுறேன், உன்னை அரண்மனையில் வச்சுக்கிறேன், உன்னை சூப்பராக வச்சுக்கிறேன், வா 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 என் கூட வா, உன்னை நல்லா பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, 3வது ஆண்டவருக்கென்று நாம் செயல்படும் போது, அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அல்லவா, பர்சில்லா போல. ஆமாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம செஞ்ச கிரியைகளை மறக்க மாட்டார், மறுக்கவும் மாட்டார். ஆனால் இந்த இடத்துல இது நமக்கு பரிசில்லா. அவன் தாவீது எனக்கு ஏதாவது செய்யணும்னு எதுவுமே செய்யலை. அதான் இங்கே பாருங்க, ராஜா பர்சிலாவை நோக்கி வா, என்னோட பராமரிப்பேன். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜா கூட எருசலேமுக்கு வரேன், நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். நான் கேட்குறேன், நம்ம ஏரியாவில் இருக்க வயசான பாட்டியை கூப்பிட்டு, வா, உன்னை நல்லா அழகாக வச்சு உன்னை சூப்பராக ராணி மாதிரி வச்சுக்கிறேன், வேலைக்கு கறி ஜோறு போடுறேன், உன்னை கண் மாதிரி பார்த்துக்கிறேன், கறி தோசை, முட்டை தோசை, ஆம்லேட் தோசை எல்லாம் தர்றேன், உன்னை அப்படி ஏசியிலே குளிப்பாட்டி உன்னை சூப்பராக நல்லா வச்சுக்கிறேன்னா எந்த பாட்டியாவது எந்த தாத்தாவது வேணான்னு சொல்லுவாரா? எனக்கு இதுதான் வேணும். ஆனால் 80 வயசான இந்த பர்செல்லாம் சொல்கிறான், எனக்கு எத்தனை வயசாயிருச்சு, இனி நான் எதுக்கு அரண்மனைக்கு? என் ஊர், என் மக்கள், என் தேசம், என்னுடைய உறவு, இது எல்லாம் எனக்கு வேணும். என்ன சொல்கிறான்? 80 வயது, இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ, புசிக்க குடிக்க உமது அடியனுக்கு ருசிகரமாக இருக்குமோ. அப்போ 80 வயசில் சாப்பிட்டா ஒன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் தெரியல. ஆனால் நம்ம பாட்டிலாம் 80 வயசுலேயும் பிரியாணியை போடும், சிலது போட்டு தாக்கத்தான் செய்யுது. ஆனால் அவர் சொல்கிறார் 80 வயசில் என்ன இருக்காதான். ஆமாம், சங்கீதக்காரனுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ, உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என்ன ஆண்டவனுக்கு பாரமாக இருக்க வேண்டியது என்ன? அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடு கூட வருவேன். அதற்கு ராஜா,
தாவீது கேட்குறாரு, அப்படின்னா எனக்கு ஏன்டா இவ்வளோ உதவி செஞ்ச? எனக்கு ஏன்பா இவ்வளோ செஞ்ச நீ? நான் அப்படிதான் எங்கள் பாட்டியை கேட்குறேன். எங்கள் ஊர்லேருந்து வந்துச்சு. பலனுள்ள காலத்தில் கோழி வளர்க்க, முட்டை எடுக்க, முட்டை கோழி சாப்பாடு போட்டு கொடுக்க, வயசான காலத்தில் ஊருக்கு போகிறேன்னு போயிடுச்சு. போய் அங்கே போய் இப்படி படுத்துக்கிடுச்சு. நல்லா இருக்கும்போது பலன்லாம் எங்களுக்காக செலவு பண்ணுச்சு. சொல்லிச்சு, எங்கள் ஊர் கல்லறையில் தான் நான் சாகணும். நல்ல வேளை அவங்க 2 பேருக்கு கல்லறையை கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க பையன் செஞ்சது. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பக்கத்தில். ஏன்னா அவரும் அதுதான் சொல்கிறார். என் ஊரில் இப்போ ஒரு தடவை நம்ம எதுக்கு ஜெபிக்க போகிறோம்னா, அந்த பாட்டியோட பிள்ளைங்க, பேரன் பேத்திங்க ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க, 100 பேர் கூட இருப்பாங்க. கொள்ளு பேரன் பேத்திங்க எல்லாரும் ஊரில் இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அதுலேயும் அவரோட பசங்களில் ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமானது கனகராஜ் மாமா. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க மனைவி ரொம்ப நாளமாக முடியாமல் இருக்குது. இப்போ எல்லாம் கை உயர்த்தி அவங்கள கர்த்தர் ரட்சிக்கணும், ஆசீர்வதிக்கணும். எல்லோரும் அந்த பாட்டியோட பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்தில் நமக்கு ரொம்ப உபகாரமாக இருந்த ஒரு பரிசில்லா மாதிரி இருந்த அவங்க சந்ததிகளுக்காக ஜெபிக்கணும், அவங்க மகன்மார்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்கும் அவங்க பேத்திகளுக்காக, பேத்திகளுடைய பிள்ளைகளுக்காக. அந்த ஊரில் ரட்சிப்பு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சபை ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அவர்கள் கர்த்தரை தேடுவார்களாக, கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, இதில் 3வது நமக்கு என்ன பாடத்தை அவர் சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? எனக்கு ராஜாவுடைய அரமனை வேணாம், என் ஜனம், என் மக்கள். அடுத்த வசனத்தை போடுங்க தம்பி. என்ன சொல்கிறான் பாருங்க. என் ஊரிலே நான் சாகணும், எங்கள் அப்பா அம்மா கல்லறையில் நான் அடக்கம் பண்ணப்படணும், என் அடியான் திரும்பி போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் திரும்பி எங்கே போகணும்? என் ஊருக்கு போகணும். அப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம ஊரை குறித்து, நம்ம ஜனத்தை குறித்து பாரம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜனத்தை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரு. நம்ம அவன் கூட ரோட்டில் நின்று என்ன போடக்கூடாது. ஏன்னா அவன் கூட சண்டை போட்டா அவனை நம்ம ரட்சிப்புக்குள்ள. அப்போ இவ்வளவு உபகாரத்தையும் தாவீதுக்கு செஞ்சு கஷ்டத்தில் சந்திக்கிறாரு, கஷ்டத்தில் உதவி செய்கிறார். அரண்மனைக்கு போகாமல் ஊருக்கு போகிறாரு. ஆமாம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்த பிறகு நம்ம ஜனத்துக்கு மத்தியில் போய் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம ஜனத்தை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எந்த பதவியும் எந்த உதவியும் தேடக்கூடாது. நமக்கு யாருக்குமே, எனக்கும் சேர்த்து பாஸ்டர் பதவி அல்ல. நம்ம எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு உட்கார்ந்து உங்கள் ஊருக்காரன் பேரை ஃபுல்லாக அறிக்கை செஞ்சு டெய்லி மத்தியானம் உட்கார்ந்து, ஆண்டவரை என் இனம், என் ஊர், என் மக்களை மண்டையில் சேர்க்கணும். அது என் வேலை. இப்போ ராஜா அரண்மனையில் உட்காந்து சங்கீதம் பாடிக்கிட்டு நான் ஜாலியாக உட்காந்துருக்கிறது இல்லை, என் மக்களோடு நான் திரும்பி போய் என் மக்களுக்காக நான் வாழப்போகிறேன். இனி இருக்கிற காலம் நான் என் ஊர்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்காம். யாரு? அதான் நான் சொன்னேன் என் பிள்ளைங்கள்ட்ட, அவன் வடகொரியாவில் எதுவும் இருந்திருப்பானா என்னன்னு தெரியல. கிம்காம், அவன் பையன் பேர் என்ன? கிம்காம். உம்மோடு இருக்கட்டும், உமது அடியானாகி உம்முடைய என் ராஜாவாகி என்ன ஆண்டவன். பார்த்தீங்களா? பர்சில்லா தாவீதை எப்படி கூப்பிடுறாரு? பேர் சொல்லி இல்லை. தாவீதுக்கு எத்தனை வயசு, பர்சில்லாவுக்கு எத்தனை வயசு? தாவீதுக்கு இந்த சூழ்நிலை நடக்கும்போது ஒரு 55 வயசு இருந்திருக்குமா தெரியுமா? இவனுக்கு எத்தனை வயசு? தாவீது எப்படி சொல்றாரு? என் ஆண்டவனாகிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடு கூட என் மகன் கிம்காம் வருவான். கிம்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. பாதி பேர் பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பட்டத்துக்கு கயிறு மாதிரி கயிறை யார் வச்சிருப்பா? அவங்க அப்பா வச்சிருப்பாரு. டே நீ இந்த மாதிரி தான் செய்யணும். அப்படி ஆள் ஊழியத்துக்கே வந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கிம்காமை கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டா மறந்துடணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கிம்காமை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இங்கே நிறைய பேர் ஊழியத்தில் பிள்ளைகளை விட்டா சோறு திங்கலாம், நம்ம கடைசியில் நல்லா இருக்கலாம். அப்படி இல்லையா?
ஊழியம் அதுக்கு இல்லையா, ஊழியம் கத்தருக்குயா. ராஜாவாகிய நீர் கிம்காம என்ன வேணாலும் பண்ணீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு ஆத்மாவை கூட நீங்க சம்பாதிக்க முடியாது. 4 பேரை நீங்க பேச்சுவார்த்தையில கொண்டு வந்து வைக்கலாம், அது நல்லதில்லை. தேவன் இழுத்துட்டு வரணும்னா கிம்காம யார் கையில ஒப்பு கொடுத்துடணும்? ராஜா கையில ஒப்பு கொடுத்துரும். இது 4வது காரியம். நான் என் ஊருக்கு போறேன். 3வது காரியம். 4வது காரியம், தன்னோட மகனை யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, உமக்கு நலமானபடி. இங்க நம்ம சபையில பாஸ்டர் என் பையனை எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. வேற சபையிலலாம் அப்படி சொல்றது இல்லை. அவங்க அப்படியே மேயிறாங்க. வேற சபையில இப்படி போறான் அப்படி போறான், கூட்டத்தில் வர்றான், அதையெல்லாம் அந்த பாஸ்டர் கண்டுக்கிறது இல்லை. எங்க சபையில தான் லைட்டா நடந்துட்டா கூட திட்டுறாரு. என்னவா இருக்கிறதே 1/2 மணி நேரம். நீங்கெல்லாம் பாவம் தான் குழந்தைங்களை வச்சிருக்கவங்க, எனக்கு தெரியும். ஆனால் தேவ சமூகம், அதனால தான் பரிசுல்லா சொல்றாரு, என் பையன் உங்க கையில இருக்கேன், நான் அங்க போயிடுவேன். என் பையனை நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு நலமானபடி செய்யுங்க. அப்படின்னா தாவீதுக்கு, பரிசுல்லாவுக்கு தெரியும், என் பிள்ளைய தாவீதுகிட்ட கொடுத்தா அவன் ஆசீர்வாதமாக மாறுவான். அல்லேலூயா, அவன் ஆசீர்வாதமாக மாறுவான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? சிரேனா ஊரானாகிய சீமோன், ஆண்டவர் சிலுவை சுமக்கும் போது சுமக்க முடியாமல் வந்தார். என்ன முடியாமல் வந்தார்? சுமக்க முடியாமல் வந்தார். உடனே அந்த பக்கமாக ஒருத்தன் ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தான். ஊருக்கு போகிறதுனா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும், சனிக்கிழமை சாயங்காலம் மெட்ராஸுக்கு போகிறோம்னு யாராவது சொன்னால் பேக்கை தூக்கிட்டு நம்மளால் ஆளாக கிளம்பிடும். ஏன்னா எங்கே போகிறோம்? ரயிலில் போகிறோம்ல, பஸ்ஸில் போகிறோம்ல. இது மாதிரி ஒருத்தன் ஊருக்கு வந்தான் பஸ்கா கொண்டாட. ஊருக்கு வந்தவன் தோளில் தூக்கி இயேசுவோட சிலுவையை அப்படியே வச்சுட்டாங்க. இயேசுக்கு ஏற்கனவே உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கு, இப்போ சிலுவை யார் மேலே வச்சுட்டாங்க? ஊருக்கு போகிறவன் எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பான். இப்போ யாரோட சிலுவையை சுமக்கிறான்? அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? மார்க்கு சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அவனுடைய நிலைமையை பாருங்க. சிரேனா ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூஃபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன். அப்படின்னா சீமோன் சீமோனை விட அலெக்சந்தரும் ரூப்பும் பெரிய ஆளா மாறிட்டாங்க. அதாவது மனோகரன் அவரோட பையன் பீட்டர்னு சொல்றதை விட பீட்டர் அவருடைய அப்பா மனோகரன் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆண்டவர் அலெக்சந்தரையும் ரூஃபையும் ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப சிரேனா ஊரானாகிய சீமோன்னு சொல்றதை விட என்ன சொன்னா போதும், இந்த அலெக்சந்தருடைய அப்பா இருக்காருல்ல, அந்த சீமோன்னு, அவர் தான் இயேசுவோட சிலுவைய. அப்ப ஆண்டவருக்காக பாடுபடும் போது உங்க பிள்ளைகளை அரண்மனையில உட்கார வச்சு கத்தர் அழகு பார்க்கிறாரு. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, பர்சில்லாவின் பிள்ளைங்க அரண்மனையில இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? தாவீது பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? ரோமர் 16:13 பாருங்க. ரோமர் 16:13 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும். ரூஃபைன்னு பெண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. ரூஃபை யாரு? நம்மளால சீலானா பெண்ணுன்னு சொல்றான் எங்க சண்டே கிளாஸ்ல. பவுல் ஆம்பளை, சீபா பொம்பளைன்னு சொல்றான். சீலா பொம்பளை இல்லை, சாரி, பெண்களுக்கும் அந்த பேர் வைப்பாங்க. ஆனா பவுலோட போன சீலா யாரு? நம்ம ஆண். பவுலோட போன சீலா யாரு? ஆமா. நம்மளால பைபிளை படிக்கும்போது சில நேரங்களில் இந்த பேர் சில பேர் ஆணுக்கும் வைப்பாங்க, பெண்ணுக்கு வைப்பாங்க. அதை பற்றி பிரச்சனை. அதே மாதிரி இவர் ரூஃபஸ் என்பது யாரை குறிக்குது? ஆணை குறிக்குது. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கும் தாயாகி அவளுடைய தாயையும் அவனுடைய, பார்த்தீங்களா, ரூபையுடைய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அப்ப சிரேனா ஊரானாகிய மனைவி யாருக்கு தாயா மாறிட்டா? சொல்லுங்க, யாருக்கு தாயா மாறிட்டா? பவுலுக்கு. ரோமர் நிருபத்தை எழுதுனது யாரு? பவுல். அப்ப சிரேனா ஊரானாகிய சீமோனோட மனைவி பவுலுக்கு என்னவா மாறி இருக்காங்க?
ஆவிக்குரிய தாயா மாறி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இயேசு போகும்போது சிலுவை சுமந்தனால சபை சரித்திரத்தில் சிரேனா ஊரானாகிய குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தர் மகிமைப்படுத்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பர்சில்லா செஞ்ச நன்மைக்காக கிம்காம்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுல இருந்து பர்சில்லா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், சபை கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது சபை எனக்கு பயறு கொடுக்குமா, எனக்கு சபை கொண்டு வந்து காசு கொடுக்குமா? கொரோனாவில் எங்கள் பாஸ்டர் காசு கொடுக்காம எங்களை ஏமாற்றிட்டாரு. எனக்கு யாருமே காசு கொடுக்கலைங்க, நான் யார்கிட்டையும் காசு வாங்கலை, எந்த ஊழியக்காரனும் எனக்கு வந்து காசு, நான் உங்கள் பேரை சொல்லி ₹1 இதுவரை நீங்கள் கொடுத்ததில் தான் நான் வாழ். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். நீங்கள் தான் பரிசில்லா மாதிரி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் கொரோனாவுக்குள்ளே புகுந்து வந்து என்ன காப்பாற்றினீங்க. எனக்கு ஆயிரக்கணக்கான பரிசிலாக்களை கர்த்தர் தந்தார், அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன். கர்த்தருக்கு அவ்வளோதான். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுபோல் 2வது ஆஸ்திகளால் ஊழியத்தை தாங்கினதற்கு அடையாளமானவர் பரிசில்லா. 3வது அரமணை சுகம் வேணாம், என் ஜனம் வேணும். கை வைத்து சொல்லுங்கள், அரமணை சுகம் வேணாம், என் ஜனம் வேணும், என் ஜனம் வேணும், என் ஜனம் வேணும். ஆமாம், நல்ல கவனிங்க. நீங்கள் எம்ஜிஆர் நகருக்கா டெய்லி ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் சித்தமான ஒரு இடத்த தருவார். சரியா? என்ன தருவார்? அதுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன்னா ஊழியத்தினுடைய காரியங்களை யார் தான் செய்யணும்? யார் செய்யணும்? கர்த்தர் தான். அது எவ்வளவோ, அது எத்தனை சென்டோ கர்த்தர் செய்யும். நான் ஏன் அங்கே விரும்புகிறேன்னா அங்கேயும் கிம்காம்கள் எழும்பணும், அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா கலிலேயர்கள் எருசலேமையும் அசைப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். நாம் அற்பமாக பார்த்தவர்களையும் தேவன் என்னவா மாற்றுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர் தான் அவர் தான் சொல்ல முடியாது. பார்க்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், எவரால் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுவார். இயேசுநாதர் 3 வருஷம் ஊழியம் செய்கிறதுக்கு யார் ஆசீர்வாதமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு படிக்க தெரியாது, பேச தெரியாது, கீழ்ப்படிய தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களத்தான் முதல்ல நிப்பாட்டி கர்த்தர் அழகு பார்த்தார். அல்லேலூயா. அதனால பொறுமையாக இருப்போம், காத்திருப்போம். நம்முடைய ஜனத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மீட்டெடுப்பார். நாம் அழுதால் கதறினால், ஏன்னா இயேசுநாதர் வரமாட்டாரு, எல்லா ஜாதிக்கும் சுவிசேஷம். அப்போ தான் இயேசுநாதர் மேலேருந்து என்ன செய்வாரா? இப்போ இயேசுநாதரே வர முடியாது, எல்லா ஜாதிக்கும் என்ன அறிவிக்கப்படலைன்னா சுவிசேஷம். அப்போ இயேசுநாதர் வரணும்னா நம்மளாவது பரவாயில்ல. அந்த ஆப்பிரிக்காவில் ஆதிவாசிகள் எப்படி வாழ்கிறாங்களா தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஆடு 1000 ஆடு இருந்தால் 4 மனைவி கட்டிக்கலாமா? ஆடு கணக்குப்படி மனைவி. ஏன்னா ஆடை கணக்கு பார்க்கணும் பார்த்தீங்களா? நீ ஒரு 250 ஆடு, நீ ஒரு 250 ஆடு. இப்போ தெரியுதா தாவீதுக்கு ஏன் 4 கொடுத்தாங்கன்னு? ஏன்னா ஆடு அதிகம்ல. அதனால ராகேல் ஒரு 100 பத்தணும், லேயால் ஒரு 100 பத்தணும், அடுத்து ராகேலுக்கு கொடுத்த மறுமனை ஆட்டு ஒரு 100 பத்தணும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல, அப்போ தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு 500 ஆடு இருக்கனால அவர் ஒரு 4 மனைவி கட்டியிருக்காரு, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கூட்டு போகணும். நீங்கள் 4 பேரும் அடிச்சுக்கிற மாட்டீங்களா? அதெல்லாம் அடிச்சுக்கிற மாட்டோம், ஒன்றா சமைப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். அப்போ இன்னும் 4000 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஆப்பிரிக்கா நாடு இருக்குது. அவனுக்கும் போய் நம்மால் பைபிளை படிக்க வச்சு சொல்லி கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்புகிறான். அல்லேலூயா. ஆமாம், மிஷினரி ஊழியம் வட இந்தியாவில் இல்லை, எங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளே 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்தோம்? ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சுருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்ம என் ஜனங்களுக்காக இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ணுறோம்? நமக்கு பணம் வந்த உடனே தனியாக செட்டில் ஆகி கிம்காம், நான் வந்து அரண்மனையில் உட்காந்துக்கிறேன், பரிசிலா வந்து எங்கே உட்காந்துக்கிறான்? அரண்மனையில் கிம்காம் இருக்கட்டும், நம்ம ஜனத்தோடு இருப்போம், நம்ம ஜனத்தோடு உட்காருவோம், நம்ம ஜனத்துக்கு பக்கம் போவோம், நம்ம ஜனத்தை ஆண்டவருடைய இடத்துல சேர்ப்போம். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆமாம், கிம்காம்லாம் எங்கே போகணும்? அரண்மனைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். இந்த அரண்மனை இல்லை தம்பி, இந்த பஸ்ஸு போகும்ல அந்த அரண்மனை இல்லை, வேலை ஸ்தலங்கள், ராஜாக்கள் இருக்கிற இடங்கள், கலெக்டர் ஆபீஸுகள், தாலுகா ஆபீஸுகள், உயர்ந்த ஸ்தலங்கள், அந்த இடத்துக்கு போகணும்.
கிம்காம்கள் அரண்மனையிலே சம்பாதிக்கும் போது பர்சில்லாக்கள் கர்த்தருக்காக வேலை செய்வார்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமா, இயேசு உண்மையா நம்பி உண்மையா ஒப்பு கொடுத்து நான் படிக்கிறேன்னு சொன்னா 1 வருஷத்தில் தூக்கி போட்டு வேலைக்கு போயிடும். உங்களுக்கு அவ்வளோ அறிவு கர்த்தர் கொடுத்துருக்காரு. முதல்ல ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பாவத்தெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் படித்த படிப்புக்கு எனக்கு ஒரு வேலை தாங்க, ஒரு அரசாங்க உத்தியோகம் தாங்க, முக்கியமாக பழைய பேர், பழைய வாழ்க்கை, பழைய மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான். அவன் உட்காந்து சொல்லியிருப்பான், நீ கோட்டாவில் தான் வேலைக்கு போனேன், அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அவன் கொடுத்து நீ வாழ்ந்த ஆண்டவர் ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தா, உண்மையாக இருந்தா, சோம்பேறித்தனமாக இருந்தால் கர்த்தர் உதவியே செய்ய மாட்டார். வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். வேலைக்கு போகணும்னு வீட்டில் உட்காந்துருந்தா, உறுதியாக இருந்தா, தேவன் அரண்மனையில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு. ஏன்னா உங்கள் அப்பாக்கெல்லாம் அவ்வளவு காணிக்க கொடுத்துருக்காங்க, உங்கள் அப்பாக்கெல்லாம் அவ்வளவு வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் மேலே போகணும். இன்னைக்கு அப்பாக்கள் இருந்த உயரத்தை கூட பிள்ளைங்க அடையலை. அதுதான் நம்ம பிள்ளை. அவன் சொன்னான், என் மகன் போகட்டும் அரண்மனைக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. பிள்ளைங்க போய் அந்த இடத்துல ஒரு அதை விட உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும்ல இல்லையா? சொல்லுங்கள், போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது சபைக்கு குறைவே வராது, தேவ பிள்ளைகளுக்கு குறைவே வராது. அப்படி தான் பிள்ளைங்களை நம்ம உருவாக்கணும். கிம்காம்களை எங்கள் கையில் கொடுத்துறோம். நிறைய பேர் வீட்டில் உட்காந்து சண்டே கிளாஸில் பாஸ்டர் என் பிள்ளையை திட்டுறார். நீங்கள் உட்காந்து 5 மணி வரை சோறு திங்கிறதுக்கு அவங்கள உட்கார வச்சுருக்கு. வீட்டில் போனால் சரச்சரன்னு சாப்பாடு போட்டு 1 மணிக்கு அவனை தூங்க வச்சுட்டு, எங்கே 1 மணிக்கு தூங்குறது? ஸ்கூலில் தூங்க வச்சுக்கிறான். சரச்சரன்னு வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்பி விடணும். ஏன்னா கிம்காம்களை எங்கள் கையில் கொடுத்தா தான் அவன் அரண்மனையில் ஆசீர்வாதமாக வருவான். யார் ஒருத்தர் பாஸ்டர் திட்டுறாருன்னு நிறைய பேர் இந்த சபையிலேருந்து போனதுக்கு காரணம், பாஸ்டர் எங்கள் பிள்ளைய சண்டே கிளாஸில் திட்டினார். ஒருத்தன் கூட 12th முடிக்கல போனவன் பிள்ளை. நானும் சோத்திரம் பண்ணி ஆசீர்வதிச்சுலாம் பார்க்குறேன். ஒருத்தன் கூட 12th ஸ்டாண்டர்டை தாண்டல. 12th ஸ்டாண்டர்டை தாண்டி போன ஒருத்தன் காலேஜ் கூட போகல. நான் சாபம் போடலை, சொல்கிறேன். ஏன்னா கிம்காம்கள் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். கிம்காம்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இடம் தேவ சமூகம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, பர்சிலாக்கள்லேருந்து எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க.